நினைவும் நிலையம். ஆங்கிலத்தில் இப்படி வார்த்தை சொல்றாங்க, ஃபோக்கஸ் டிட்டர்மைன்ஸ் ஃப்ளோ. ஃபோக்கஸ் டிட்டர்மைன்ஸ் ஃப்ளோ அப்படின்னா, எது மேல நீ கவனம் செலுத்துறியோ அதுக்கு நீ ஆற்றலை கொடுக்கிறாய். Praise the Lord. இன்னொரு வார்த்தை இருக்குது, where your focus goes energy flows on. உன் கவனம், உன் பார்வை, உன் நினைவு எதன் மீது இருக்கிறதோ அதற்கு நீ எதை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? வலிமையை கொடுத்து கொண்டிருக்கிறாய், ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அதனாலதான் பிசாசு எப்பயுமே ஒரு காரியத்தை தெளிவா செய்ய நினைக்கிறான், உங்களை ஆளா விட்டுறான். ஆனா உங்க மனசை மட்டும் அவன் என்ன செய்யறதே இல்லை, விடுறதே இல்லை. அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவேன், சத்துரு என் ஆத்மாவை என்ன செய்து தொடர்ந்து என் பிராணனை தரையோட என்ன செய்து நசுக்கி. அவன் வேலை என்ன நினைக்கிறீங்க? என்ன பின்னாடியே எங்க தொடர்ந்து வர்றான்? என் ஆத்மா, என் மனசு. மனசுல ஒரு கவனத்தை திருப்ப நினைக்கிறான், மனசுல ஒரு பார்வையை திருப்ப நினைக்கிறான், மனசுல ஒரு எண்ணத்தை திருப்ப நினைக்கிறான். நீ உன் கவனம் முழுசும் எங்க வந்துடணும்? என் மேல, என் காரியத்தின் மேல, இதுக்கு மேல உன் கவனம் வந்துடணும்னு சொல்லி அவன் மிக தெளிவாக மனதை பிடிப்பதற்கு ஆயத்தமாக எப்பயுமே போராடிட்டு இருக்கிறான். பிசாசு எங்க பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிசாசு எங்க பிடிச்சிருக்கு? நிறைய பேருக்கு பிசாசு என் வீட்டுக்குள்ள இருக்கு, பிசாசு எங்க இருக்கு? என் பீரோக்குள்ள இருக்கு. பிசாசின் கை அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. பிசாசின் கை எங்கேயும் இல்லை. பிசாசு மனதைத்தான் பிடிக்கிறான். சத்து எங்கே தொடர்ந்து? பேசுங்க, மேல பேசுங்க. எங்க தொடர்ந்து? ஆத்மாவை தொடர்ந்து. மனசை பிடிச்சிட்டா உங்களை பிடிச்சிடலாம். உங்க மனசை ஆக்குபை பண்ணிட்டா உங்களை ஆக்குபை பண்ணிடலாம். உங்க மனசை கண்ட்ரோல்ல எடுத்துட்டா உங்களை கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். அவன் தொடர்ந்து வருகிறது எல்லாமே உங்கள் மனதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் பிசாசு 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 பிசாசுன்னு சொன்னா அவங்க யாருக்கு தான் வலிமை கொடுத்துட்டு இருக்கிறாங்க? அதெல்லாம் சில ஆளுக்கு எங்க பார்த்தாலும் இதுதான் தெரியுது. வீடுகளை கருப்பா பார்த்தாலே பிசாசு தான். எங்க கருப்பா பார்த்தாலும் என்னதுதான்? பிசாசு தான். ஏன்னா இவங்க மனசெல்லாம் இது நிரம்பி இருக்குது. கவனிக்கிறீங்களா? கம்ப்ளீட்டா இவங்க மைண்ட் ஆக்கிபை ஆகிருக்குது. எதுல ஆக்கிபை ஆகிருக்கிறது? பிசாசு 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 பிசாசு. நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அப்ப அவன் எண்ணம் எப்படி இருக்குது? எதுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எப்படி சொல்வேன், நானு வாசப்பந்தலில் நின்று நான் என்ன செய்கிறேன்? கதவை தட்டுறேன். ஒருத்த என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் என்ன செய்ய போறேன்? அது வீட்டு வாசல்ல சொல்லல, உங்க மனதின் வாசல்ல பேசுது. நீ திறந்து கொடுத்தனா நான் உள்ள வர போறேன். நீ பூட்டி வச்சிட்டீங்கன்னா நான் உள்ள வரேன். புரியுதா? விளங்குதா? நல்லா ஆமின்னு சொல்லுங்க. சோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப எதற்கு வலிமை கொடுக்குறீங்க? நான் யாராவது நீங்க வருவது வரையா சொல்லிட்டு இருந்தாரு, இப்படி பண்றான், அப்படி பண்றான், இதை பண்றான், எனக்கு இதை செஞ்சுட்டான், அப்படி பண்ணிட்டான், எப்ப பார்த்தாலும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எனக்கு இதை பண்ணான்னு சொன்ன. நீ எதுக்கு அதுக்கு பவரை கொடுக்குற? உன் மனசு அதுக்கு போச்சுன்னா அதுக்கு நீ எதை கொடுக்குற? பவரை கொடுக்குற. உன் மனசு அங்க போகலன்னா அதுக்கு பவரே கிடையாது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. கையை தட்டி நல்லா கதிரமாய்ப்படுத்த பார்க்கலாம். நிறைய பேர் வாழ்க்கையில சூனியம் நிறைவேறிச்சு, அவன் வச்ச செய்வனை நிறைவேறிச்சு, அது நிறைவேறிச்சு, இது நிறைவேறிச்சுலாம் அவங்க நினைக்கிறாங்கல்ல. எப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தன் வச்சட்டான்னு நீ நினைச்சிட்டேன்னு என்ன செஞ்சிடும்? புரியுதா? வைக்கவே வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வைக்க வேண்டாம்? சூனியமே வைக்க வேண்டாம். வச்சுட்டான்னு சொல்லுங்க. வச்சுட்டான்னு நினைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா வழியை கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் அதனாலதான் இந்த ப்ராஃபஸின்னு சொல்ற நிறைய பேரு, உனக்கு சூனிய வைக்கிறது யார் வைக்கிறா அப்படின்றான்னா உன் மாமியார் தான் வைக்கிறான்றான்.
எதுக்கு எப்படி சொல்லிடுறான்னா, கடைசி வரைக்கும் உன் மைண்ட் என்ன செஞ்சிடக்கூடாது. உனக்கு எனிமி அவங்க தான். கடைசி வரைக்கும் பார்த்து எனிமி எனக்கு ஒரு பெரிய எனிமி யாருன்னா என் மாமியார் தான் எனக்கு ஒரு பெரிய எனிமி. எப்படி வந்துச்சு? ஒரு தீர்க்க தரிசனத்துல வந்துருச்சு. அவங்க எனிமி இல்ல, ஆனா உங்க மனசால அவங்கள என்ன ஆக்கிட்டீங்க. புரியுதா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? மனது அதற்கான வழியை திறந்து விட்டு விடுகிறது. ஓபன் பண்ணது டோர, அதுக்கான கேட்டை திறந்துடுது. சோ அதனாலதான் எப்பயுமே பிசாசு ஆத்மாவை தொடர்ந்து வர்றான். நல்ல கவனிங்க. சரி, இப்ப இது இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஆண்டவர் ஆதியில, கவனிங்க, நான் கவனமா கவனிங்க, நீங்க பிளஸ் பண்ண போடுவீங்க. ஆதியில எல்லாவற்றையும் படைத்து விட்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வானங்களை உண்டாக்குனாரு, எல்லா நட்சத்திரங்களை உண்டாக்குனாரு, நீர்ல வாழ்றத உண்டாக்குனாரு, நிலத்துல வாழ்றத உண்டாக்குனாரு. வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அதை கொண்டு வந்து யார்கிட்ட பிரசன்ட் பண்றாரு? ஆதாம் இடத்துல பிரசன்ட் பண்றாரு. என்ன பிரசன்ட் பண்றாரு? இதெல்லாம் யாருக்காக படைச்சிருக்கிறேன்? உனக்காக படைச்சிருக்கிறேன். For you to enjoy. I have created all these things. இது எல்லாத்தையுமே நான் உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன்? படைத்து, கவனிக்கிறீங்களா? நீ படைச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்த ஆண்டவர் ஒன்ன மட்டும் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல தெரியுமா? இந்த தோட்டத்துல ஒருத்தர் இருக்கிறான், பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை. புரியுதா? ஏன்னா என்னைக்கு உன் மைண்ட்ல நீ யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் நீ அவனுக்கு வலிமையை கொடுக்க போற. புரியுதா? விளங்குச்சுன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. பிசாசை குறித்த அறிவை இவங்களுக்கு வேண்டான்னு சொல்லி பிசாசை குறிச்சு என்ன செய்யல? சொல்லவே இல்லை. எதுக்கு? அவனுக்கு எதுக்கு ஒரு வீட்டு கொடுப்பானே? அவன் ஒரு பெரிய ஆளே? சொல்லுங்க, அவன் ஒரு பெரிய ஆளே கிடையாது. நீ யாரை பத்தி ரொம்ப பேசுறியோ, யாரை பத்தி ரொம்ப பெருசா உயர்த்திக்கிட்டு இருக்கிறீங்களோ, எதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறீங்களோ, எதை பத்தி ரொம்ப உயரமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அதை நீங்க உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு வலிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. You are giving power. ஆமென் சொல்லுங்க. ஏன் சாத்தானை குறிச்சு அவன் அப்படிப்பா ஸ்தோத்திரம், அவன் ஒரு மோசமானவன்? கவனிங்க, நீ அவன் ரொம்ப மோசமானவன். நிச்சயமா உங்களுக்கு முன்னாடி எதை கொண்டு வருவான்? பழத்தை கொண்டு வருவான். கவனமா கவனிங்க, பழத்தை கொண்டு வருவான். அந்த பழத்தை கொண்டு வந்துட்டான்னா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நோன்னு சொல்லணும். அப்படின்லாம் பிசாசை குறிச்சு அங்க என்ன பண்ணவே இல்லை, உயர்த்தி பேசவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எதை உயர்த்தி பேசுறீங்களோ, எதை பெருசா பாக்குறீங்களோ அதுக்கு வலிமை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையில ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா உடனே என்ன சொல்றது, அந்த கட்டி வந்து ஏற்கனவே அந்த இடத்துலதான் லிம்ஃப் நோடு வேற என்ன செய்தான், லிம்ஃப் நோடு வேற இருக்குதா? அந்த லிம்ஃப் நோடு பக்கத்திலே என்ன வந்திருக்குது? ஒரு கட்டி வந்திருக்குதா? அந்த கட்டி என்னதான் நினைக்கிறேன் நானு, என்ன நினைக்கிறேன் நினைச்சிட்டீங்கன்னா ரிப்போர்ட் மாறவே மாறாது, தெளிவா வரும். புரியுதா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அது என்னதான் இங்க இருந்தாலும் சொல்ல தெரியணும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் வலிமை கொடுக்க போறதே இல்லை. உன்னை பெருசா பார்க்க போறதே இல்லை. உனக்கு எந்த பவரும் கிடையாது, உனக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஆமென். அவர் ஒருத்தர் தான் உண்மையான வல்லமையா இருக்கிறாரு, மற்றதெல்லாம் பொய்யானது. இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள வேலை செய்ய அவ்வளவுதான். கையை தட்டி நல்லா கதிர வயப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்க மேல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன சொல்ல வர்ற கவனிங்க, நல்ல கவனமா என்ன கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வலிமை கொடுக்காதிருங்கள். எதுக்கு வலிமை கொடுக்குறீங்க? எதுக்கு நீங்க கவனத்தை செலுத்துறீங்களோ, எதன் மேல நீங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அதுக்கு என்ன கொடுத்துட்டே இருக்கிறீங்க?
வலிமை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. முட்டு வலிக்கு பாஸ்டர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முட்டு வலிக்கு என்ன செய்யணும்? கோளரி தெளிவு தேய்க்கணும் அப்படின்றீங்களா? வாத கோளாரி தைலம் ஒரு தைலம் இருக்கு, ஒரு தேர்த்து தேய்ச்சிட்டா முட்டு வலி செஞ்சிடும். நான் சித்த மருத்துவம் பேசிட்டு இல்லை. முட்டு வலிக்கு பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி லைஃப் போயிட்டே இருக்குது. எல்லாமே எதிர்மறையா நடக்கிறது போல தோணுது. எதுவுமே சாதகமா இருக்கிற மாதிரி தெரியல. என்ன செய்யணும்? அப்படியே ஒரு உட்காந்து எல்லாமே அப்படித்தான் இருக்கும் போல. நான் என்ன செய்யறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டே இருக்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒன்று விரட்டிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதனால இந்த பவுலுக்கு கொடுத்த முள்ளு மாதிரி இவங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளை போல எனக்கும் என்ன இருக்கிறது? உனக்கு எந்த முள்ளை யார் கொடுத்தா? பெரிய முள்ளை நீ, விளங்காத முள்ளு, புரியாத முள்ளு. தோத்ரா என்ன சொல்றேன்னா, எதற்கு வலிமை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி சொல்றாரு தாவீது, என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற அவன் 10,000 பேருக்கு நான் பயப்பட, என் நெஞ்சம் அஞ்சுவதில்லை, நான் பயப்படுவதில்லை. ஏன்னா நான் இதை பார்த்துட்டேன்னா நான் இதுக்கு வலிமையை கொடுத்துடுறேன். இதுக்கு நான் வலிமையை கொடுத்துட்டேன்னா அவன் ஜெயிச்சிருவான். ஆனா என் பார்வை எதன் மேல இருக்குதுன்னா, ஆமென், தேவரீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்க. பிரச்சனை நல்லா கவனிங்க. பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லவே இல்லை, பைபிளும் சொல்லல. வர்ற பிரச்சனைக்கு கவனத்தை செலுத்தாதான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உன் பார்வை அதன் மேல, உன் கவனம் அதன் மேல போயிருச்சுன்னா அது உன்னை போட்டு என்ன செஞ்சிடும்? அழுத்திரும். எழுப்ப விடாது, செயல்பட விடாது, முன்னேற விடாது. தோத்ரா எப்ப பார்த்தாலும் அவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான். நீ வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? மேல வரவே முடியாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், தோதர் சில ஆளுக்கெல்லாம் உன் காது என்ன செஞ்சிடணும்? ஓத்துறோம், செவிடாயிரணும். செவிடங்காதுல ஊதுல என்னது? நீ வாட்டுக்கு ஊது. நீ ஊதுறதெல்லாம் இங்க என்ன செய்யாது? கேட்காது. நீ ஊதுறத நான் கேட்டுட்டு நான் உட்காந்து போராடிட்டு இருக்க போகிறது இல்லை. நீ ஊதிக்கிட்டே இரு, இந்த காதுல ஒண்ணு ஏறாது, நான் முன்னேறிக்கிட்டே இருப்பேன். கையை தட்டி நல்ல கத்திரமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்களேன். இதத்தான் வேதம் சொல்லி கொடுக்குதுங்க. வேதத்தை சொல்லி கொடுக்குது. இயேசு அதான் பண்றாரு, பைபிள் எல்லாருமே அதான் பண்ணாங்க. இந்த லைஃபை வாழ்றதுக்கு தான் கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நீங்க அதிலேயே கவனத்தை செலுத்தி செலுத்தி அவங்க சொல்லும்போது சொல்லுகிறார், பின்னாடைவைகளை என்ன செய்து, பின்னாடைவைகளை என்ன செய்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறந்து மறந்து மறந்து. திருப்பி சொல்லுங்க, மறந்துருங்க. நேத்து ராத்திரி யாராவது சொல்லுங்க, ஏதாவது பேசியிருந்தா மீதி பேச்ச வீட்டுக்கு போய் வச்சுக்குவோன்ட்டு கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறந்துருங்க. தேவர் அப்படிதான் வந்திருப்பாங்க. உன்னைய நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன செஞ்சுக்கிறேன்? முதல்ல இங்க வந்து பவர் ஆய்க்கிறது தங்களை இல்லை பாரு, என் கர்த்தரை சார்ந்திருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு முழு பலத்தோட வாண்ட வந்து என்ன செய்ய போறேன்? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு போங்க. உனக்கு நான் வலிமை கொடுக்கவே மாட்டேன். உனக்கு பதில பேசி உனக்கு நான் வலிமை கொடுக்கவே மாட்டேன். உனக்கு சரிக்கு சரியா நான் வலிமை கொடுக்க மாட்டேன். உன் வழி வேற. கையை தட்டி நல்லா கத்திரமைப்படுத்துங்க பாருங்க. என் பாதையில நீ குறுக்கிட்டு வர முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க வழியில விட்டீங்கன்னா தானே வர்றது. ஆமென், ஆமென், ஆமீன் வந்திருக்கணுமே, ஆமீன் வந்திருக்கணுமே. ஏன் வழியில வர்றதுக்கு தெளிவன் நம்புறேன்னா அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. Praise the Lord. உன் பார்வை, நோக்கம், கவனம் எதன் மீது இருக்கிறது? நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல பங்கு பெறுங்கள். இந்த 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பேச துவங்கி இருக்கிறேன். அந்த 2
மாஸ்டர்ஸ்ங்கிறது எதை சொல்லுதுங்கிறத ஒரு டீட்டெயில்டான ஸ்டடி கண்டினியூ பண்ணுவோம் வாங்க, பிளஸிங்கா இருக்கும். Praise the Lord. நீ எதை மாஸ்டரா மாத்துற? யார மாஸ்டரா மாத்துற? யார எஜமானனா மாத்துற? எதை பெருசா பாக்குற? அதை பெருசா பார்க்க அதனால நம்ம ஆட்கள் எப்பயுமே உட்காந்துக்கிட்டு பாருங்க, ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லுவோம். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன். கையை தட்டு நல்லா கையை தட்டிடலாம். ஆனா அந்த பக்கம் போயிட்டு என்னங்க வாழ்க்கை ஒன்னும் என்ன செய்ய மாட்டேங்குது. உன் மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் என்ன செய்வேன், அப்படித்தான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மனசை கழுவணும், கழுவிட்டு முழுசா ஆண்டவரை மட்டும் நம்பணும், ஆண்டவருக்கு மட்டும் வலிமைய கொடுக்கணும். கையத்தடி நல்ல கத்தல் மேம்படுத்தி பார்க்கலாம். சில பேர் நினைச்சுக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு வர்றோம்னா, அந்த அதை பாஸ்டர் திட்டுருவாரு அப்படிலாம் நினைச்சு நான் சொல்லுவேன், நீ ஒவ்வொரு முறை கோயிலுக்கு வரும்போதும் உன் மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரெயினை வாஷ் பண்றோம். ஆமென். கோயிலுக்கெல்லாம் போவாத, என்ன பண்ணிடுவாங்க, நான் சொல்றேன் கோயிலுக்கு வாங்க, பிரெயின் வாஷ் பண்ண வாங்க. கெட்ட புத்தி, கெட்ட எண்ணம், பயம், கவலை, ஆமன், தோல்வியின் மனப்பான்மை, நடக்காது நினைக்கிறது, ஆமன், கண்ட ஆலயம் பார்த்து கண்ட சொன்ன வார்த்தையும் கேட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது, அது எல்லாத்தையும் கழுவிட்டு போவதுக்கு வாங்க. இங்க வந்துட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்னா, என் கர்த்தர் செய்ய நினைத்தது எனக்கு அது நல்ல. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அவர் செய்ய நினைச்சது. சேர்ந்து சொல்லுங்க, மேல எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவர் செய்ய நினைச்சது எனக்கு தடைபடாது. சுத்தி வந்தா கூட தடைபடாது, நெருக்கி வந்தா கூட, அழிக்க நினைச்சா கூட, ஒண்ணு இல்லாம பார்க்க நினைச்சா கூட, நான் சொல்றேன் அது நடக்கவே நடக்காது. ஏன்னு சொன்னா வசனம் தெளிவா சொல்லுது, நான் யாருக்கு வலிமை கொடுக்கிறேனோ, நினைவு எப்படியோ அப்படியே அவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். எனர்ஜியை நீங்க கொடுக்குறீங்க. இயேசு பிதா தேவன் பாருங்க, அதான் ஏவல்ட்டையும் ஸ்தோத்திரம் திருப்பி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஸ்தோத்திரம், ஏன் இப்படி பண்ணீங்க? நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப கூட சொல்றது இல்ல, சொல்லல. என்ன சொல்லலன்னா, பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் சொன்னதை கேட்டு ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு கேட்கல. புரியுதா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஒன் சுப்ரீம் பவர், தட்ஸ் காட். அதுதான் உண்மையான வல்லமை, உண்மையான ஆற்றல், உண்மையான பலன். கையை தட்டி நல்லா எல்லாரும் கத்திரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். பிசாசை சட்டை பண்ணாமலே இருந்துட்டாலே போதும், உங்க லைஃப் சூப்பரா போயிடும். பிசாசை சட்டை பண்ணாம இருக்கிறது மாதிரி சில காரியங்களும் என்ன பண்ணாம இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் தள்ள தூக்கி வச்சுட்டு, நான் சரி பண்ணி ஆகணும், நான் மாத்தி ஆகணும், அவங்கள கரெக்ட் பண்ணி ஆகணும். அதிக பாரமா இருக்குது பாஸ்டர், அதிக பாரமா இருக்குது பாஸ்டர். என்ன பாரம் உனக்கு? அவனை எப்படியாவது இந்த எப்படியாவதுங்கிறது கடைசி வரைக்கும் முடியவே இல்லை. ஆனா என்ன செய்யல, உங்க மனசு, உங்க ஃபோக்கஸ் எதுக்கு நேரம் திருப்புறீங்க, எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா அதுல ஃப்ளோ ஆகும். நீங்க அதுக்கு எந்த முயற்சியும் செய்யவே வேண்டாம். பாவம் செஞ்சவன்கிட்ட கூட இயேசு போகும்போது, நீ பாவின்னு சொல்லி பாவத்தை குறித்த மனநிலைக்கு அவனை கொண்டு போக நினைக்காம, எதுக்கு கொண்டு வர நினைச்ச தெரியுமா? உன் பாவத்தை மன்னிக்கிறதற்கு ஒருத்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, அவரை பாரு. பாவத்தை பார்க்காத, பாவத்தை மன்னிக்கிறவரை பாரு. ஏன்னா பாவத்தை மன்னிக்கிறவரை பார்த்துட்டேன்னா மன்னிப்பு உனக்கு உண்டாகும்.
கையை தட்டி தான் நல்லா கத்திர மயப்படுத்துங்களேன். ஹலோ, 1 யோவானுக்கு வரும்படி கேட்டு வசனத்துக்கு ஆன்மீகம் பாரு. 1 John, praise the Lord, chapter 2 verse 1. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யாதபடிக்கு பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? அடுத்த வார்த்தைக்கு வாங்க. ஒருவன் என்ன செய்வானா? பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம். 2 காரியத்தை சொல்றாரு. நல்ல கவனிங்க. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? உன் கவனம் எதுக்கு மேலே போக வேண்டாம்? பாவத்துக்கு மேலே போக வேண்டாம். ஒருவேளை பாவமே என்ன செஞ்சிருந்தாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு ஆண்டவர் பாவத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் பாவத்தின் மீது கவனம் செலுத்தாமல் பாவத்தை மன்னிக்கிறவர் மீது கவனம் செலுத்த விரும்புகிறார். கையை தட்டி நல்ல கத்திர மகிமைப்படுத்துங்க. நல்லதான் கை தட. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? இப்ப ஃபோக்கஸ் எங்க போகுது? ஃபோக்கஸ் சின்ன மேல போகல, சின்ன மாற்றுகிறவர் மேல போகுது. புரிகிறதா? அதனால எப்பயுமே நான் சொல்வேன், ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வருது. எதுக்கு? பாவி எனக்கு தேவை, அவனை மாத்தி ஆகணும். இந்த ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க வேலை என்ன? தொல்லியலாளர்னா அவங்க வேலை என்ன? தொல்லியலாளர்னா அவங்க வேலை என்ன? தோண்டி 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 உள்ள என்ன நிறையா அந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட்லாம் உங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோண்டி தோண்டி ஆராய்ஞ்சு எதையாயிலும் கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேர் சுற்றி இருப்பாங்க. இந்த சாயங்காலம் இங்கே உங்கள் ஊர்லன்னு தெரில, எங்கள் ஊரில், நான் இருக்கிற இந்த ஊரில், எங்கள் ஊரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு 5 பாட்டிமார் தாத்தாமார் கூட குறைஞ்சிருச்சு. இப்போ யார் தான் நிறையா இருக்கிறா. அங்கங்கே அப்படியே உட்காந்துருக்கு. ஒரு நாள் பார்த்தேன், ஒரு நாள் இப்பவும் நடக்குது, இப்போ பனி நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சாயங்காலம் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் அவங்க பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வட்டம் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. இந்த பாம்பு பயம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை காட்டில் எது முக்கியம்? இந்த ரகசியத்தை அப்படியே தோண்டி ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிக்கிறது என்னது முக்கியம். நான் கேட்குறேன், நீ ஒருத்தர் வீட்டையா தோண்டி தோண்டி, ஒருத்தர் குடும்பத்தையா தோண்டி தோண்டி, ஒருத்தர் பிள்ளைகளையா தோண்டி தோண்டி என்னத்தை சாதிக்க போற? வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம்னா, உன்னை குற்றம் மனசாட்சிக்குள்ள கொண்டு போனோம். புரியுதா? ஆமென் ஆமென். இந்த வேலையை செய்யறது யார் தெரியல? தோன்ற வேலை. இரு, நீ யார் தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த வேலை யார் செய்யறது? இந்த வேலை யார் நினைக்கிறீங்க? இது பொதுவாகவே பிசாசுடைய வேலை. குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டு போனான். கையை தட்டி நல்லா கத்திரமயப்படுத்துங்களேன். நல்லதான் கையை தட்டுங்களேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்னமோ நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு 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 டீசன்சியை கத்துக்கங்க. என்ன டீசன்சி தெரியுமா? பிரைஸ் தி லார்ட்.
எந்த மனுஷன் இடத்துலையும் போய் உக்காந்து உன் கதை என்ன செய்யக்கூடாது. உன் பையன் வேலைக்கு ஒழுங்கா என்ன செய்கிறானா? உன் பையன் வேலைக்கு ஒழுங்கா போகிறானா? எனக்கு என்னமோ உன் பையன் ட்ராக் மாதிரி போகிற மாதிரி தெரியுது. ட்ராக்கு மாறி கிடக்குது, அவன் வீட்டில் தான், இங்கே தான். புரியுதா? ஃபோக்கஸை இதுக்கெல்லாம் செலுத்தாதீங்க. நீங்கள் ஃபோக்கஸ் அதுக்கு செலுத்துறீங்கன்னா நான் சொல்கிறேன், அதுக்கு வலிமை கொடுக்குறீங்க. அதுக்கு வலிமை கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே நடக்க ஆரம்பித்து விடும். ஏனென்றால் அதற்கு அனுமதியை நீங்கள் தான் தருகிறீர்கள். கையை தட்டி நல்ல கத்தமைப்படுத்த பார்க்க நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்கள். பிசாசு பாருங்க, ஸ்தோத்திரம். உனக்கு தெரியாது, நீ யார் தெரியுமா கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறான். மைண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறான். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் அதனால அந்த சில வாரங்கள் முன்னாடி பேசும்போது நான் சொன்னேன், பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் ஒருத்தருக்கு அநியாயம் செய்யலை, யாரையும் நான் கெடுக்கலை. ஏன்னா என் மனசாட்சி சுத்தமாக இருக்குது. எப்படி சுத்தமாக இருக்குதுன்னா, என்னுடைய குற்றங்களற என்னை கழுவின தேவனாக அவர் இருக்கிறார். கையை தட்டி தான் நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாங்க, நல்லா தான் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குரிய காரியங்களை தோண்டி எடுத்து பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உங்களை குற்ற மனசாட்சிக்குள்ள போக செய்ய நினைச்சா இடம் கொடுக்காதீங்க. இடம் 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 சிலர் அப்படி மனசு சொல்லுதா? நான் சொல்கிறேன், ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சிலரும் நான் செஞ்ச அந்த ஒரு தப்பு தாங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சில ஆள் சொல்கிறாங்க, ஒரு ராங்கான பர்சனை என்ன பண்ணிட்டேன், சிரிக்கிறாங்க. ராங்கான பர்சனை என்ன பண்ணிட்டேன், திருமணம் பண்ணிட்டேன். அந்த செஞ்ச ஒரே ஒரு தப்பு தாங்க, அந்த ஒரே ஒரு தப்பு தாங்க, நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. சொல்லுங்க, எதற்கு வலிமை கொடுக்கிறீர்களோ, எதற்கு உங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ, அதற்கு உங்கள் வலிமையை தருகிறீர்கள். நீங்களே வலிமை கொடுக்குறீங்க. ஆமென். ஃபோக்கஸ் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. சரி, கவனிங்க. சிம்டமேட்டிக்காக சரீரத்தில் சில காரியம் தெரியுதா இல்லையா? சிம்டம்ஸ்லாம் தெரியுதா? மனுஷனாக இருந்தால் என்ன செய்யும்? என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? மனிதர்களாக இருந்தால் நம்முடைய சரீரத்தில் சில அறிகுறிகள் தோணும். என்ன அறிகுறிகள் தோணும்? இந்த சொல்லுவோம் பாருங்க, ஐயோ ஒரு ஸ்தோத்திரம், கால் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நான் சொன்னேன் போன வாரம், ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். என்னை சந்திக்க ஒருத்தர் வந்தார். வந்துட்டு சொன்னார், இந்த கோல்டு கிளைமேட்டில் நீங்கள் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கால் என்ன செஞ்சிடும், இழுத்துருன்னாரு. அவர் சொல்லிட்டு போன அன்னையிலிருந்து ஒரு வாரம் இழுத்துருச்சுங்க காலை. அது வரைக்கும் அதே தரல தான் நடக்கிறேன். அது வரைக்கும் செருப்பு என்ன செய்யலை, போடலை. அது வரைக்கும் நான் பாடு தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் என்னைக்கு அந்த காரியத்தை கேட்டனோ, என்னைக்கு என் மனசில் அது பதிஞ்சதோ, அன்னைக்கு எதுக்கு வலிமை, அதுக்கு எதாவது கொடுத்துட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இந்த கொரோனா 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 தோத்திரம் அப்படின்னு ஒரு வியாதி வந்துச்சு. அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, உன் நியூஸ் எல்லாம் என்ன பண்ணிடு, டிவியெல்லாம் என்ன பண்ணிடு, ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் என்ன பண்ணு, நியூஸை கேட்காத, கொரோனாவை பற்றிய செய்தியை என்ன பண்ணாத. எதுக்கு கேட்டினா உனக்குன்னு செஞ்சிடும். நீ அதுக்கு வலிமையை கொடுக்கிறாய். புரியுதா? உங்க ஃபோக்கஸ் எது மேல போதோ அதுக்கு நீங்க எனர்ஜியை கொடுத்துடுறீங்க. சில ஆள் பாருங்களேன், கவனிங்க, தப்பா சொல்லல. சில ஆள் இந்த ஸ்தோத்திரம்
அதனால தான் இந்த 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 படம் பார்க்கறது இதெல்லாம் நான் நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோக்கஸ் அதுக்கு போகுதுன்னா அதுக்கு எதை கொடுக்குறீங்க? பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, அது ஒரு விட முடியாத ஒரு கெட்ட பழக்கமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்குது. 1000 தான் நாங்கள் அதை உடனே நினச்சா கூட என்ன பண்ண முடியலை, எங்களால் விட முடியலை. ஸ்தோத்திரம். நீங்கள் தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அது உங்களை பிடிச்சிட்டு இல்லை. பானு தூக்கி போட்டால் போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அன்னைக்கு கையை தட்டி தான் நல்லா கத்திரமா போட்டாங்க. பாஸ்டரு ஒருத்தர் சொன்னார் ஒரு தடவை, பாஸ்டர் வெளிநாட்டிலலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அதனால் அவர்லாம் என்ன பார்ப்பாரு, படம் பார்ப்பாருன்னா. ஏய், நீ ஏன் ஒரு யுகத்துக்கு போயிடுறதா? நீயே நான் யாரு நான் என்னங்கிற முடிவை நீயே முடிவு எடுத்துடுறதா? நான் சொல்கிறேன் இல்லை. அது என்ன செய்யுதுன்னா, உனக்கு அதுக்கு நீ அதை பார்க்கும்போது அந்த எல்லா காட்சிகளும் உள்ளத்தில் போய் அதுக்கு எதை கொடுத்துக்கிட்டே இருக்கிற? பக்கத்தில் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாடகம் அப்படிங்கிற. இனிமேல்லாம் ஜெபம் நடத்தணும். என்ன ஜெபம் நடத்தணும்? குடியிலிருந்து, அதுக்கு அடுத்த லிஸ்ட் நாடகத்திலிருந்து விடுதலை. அடுத்து சொல்லுங்க பக்கத்தில். சிலருக்கு இதெல்லாம் தேவையில்லை பாஸ்டர், இப்போ தான் என்ன வந்துருச்சு, இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் வந்துருச்சு, அப்படியே போட்டோன்னா ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். வலிமை கொடுக்குறீங்க. நான் நீ டிவியெல்லாம் பார்க்கறதுனால நான் அதை அடிக்கடி சொல்கிறேன், நீ நரகத்துக்கு போயிடும்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வாழ்க்கையை என்னவா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? யூ லூஸ் பீஸை, சமாதானத்தை இழந்துடுவீங்க, மகிழ்ச்சி இழந்துடு. நீங்கள் இந்த நான் போன வாரம் சொன்னேன், நான் இந்த ஸ்தோத்திரம் 2 காரியம் சொல்கிறேன் பாருங்கள். சிற்றின்பம், இன்னொன்று என்னது, உங்களுடைய சமூகத்தில் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நீ வந்து அந்த காலத்துலலாம் சொன்னாங்க, ஓனிடா டிவி வச்சுருந்தீங்கன்னா அதுதான் யாரு? ஓனிடா டிவியுடைய லோகோ தெரியுமா? என்ன லோகோ? 2 கொம்பு இருக்கும், அதுதான் சாத்தான் வந்துட்டான். அந்த டிவி தான் உன் வீட்டுக்குள்ள என்னவா வந்திருக்குது? உன்னோட டிவி சாத்தான் கிடையாது. உன் புத்தி ஒழுங்காக இருந்தால் அது டிவியாக மட்டும் இருக்கும். கையை தட்டி தான் நல்லா கத்தனை மயப்படுத்தாங்க. இந்த புது வருஷத்தில் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. எடுத்தீங்களா? எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க புது வருஷத்தில்? அதெல்லாம் எடுத்து இப்போல்லாம் பழகி போச்சா, அதனால் இப்போ என்ன செய்கிறதே இல்லை, எடுக்கிறதே இல்லை. எனக்கு தெரியும், எடுத்தால் அதை பண்ண முடியாது, எடுத்தால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்குங்க எடுத்துக்கிட்டு அப்போ நாங்கள் எடுக்கிறதே இல்லைன்றீங்களா? நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய ரீதியிலே கடவுளுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? ஆழமாய் வளர வேண்டும். நான் ஒரு முடிவெடுங்க, அவசியமற்ற காரியத்திற்கு என் நோக்கத்தை நான் செலுத்த மாட்டேன், என் கவனத்தை நான் செலுத்த மாட்டேன். கையை தட்டி நல்லா எல்லாரும் கத்திரமயப்படுத்துங்க, நல்லா தான் கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பவுல் ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. மற்றவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க? இவன் பாம்பு கடிச்சு விஷம் ஏறி என்ன செய்வான்? செத்துருவான். இவன் சாவை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான் எல்லாருமே. புரியுதா? இவன் எதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாங்க? பவுல் அந்த பாம்பு கடித்து விட்டது, நிச்சயமாக பவுலுக்கு என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் பண்ண வேண்டும். என்ன சொல்ல வர்றேன்? எனர்ஜி. பவுல் பாருங்க, ஸ்தோத்திரம், கையில் பாம்பு, வீக்கம் கொண்டு, பைபிள் வசனம் இருக்கு, வீக்கம் கொண்டு அப்படின்னு அர்த்தம். கடிச்சா அது என்ன ஆகும்? வீங்கும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எதை பார்க்குறான்? இவன் கை எப்போ வீங்க போகுது, இவன் கையில் எப்போ நிறம் மாற, எப்போ சாக போகிறான், நுரதல்ல போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பவுல் என்ன பண்ணாருன்னா, அதை உதறி போட்டுட்டேன். அது என்ன பண்ணாரா சொல்லுங்க? எதை பண்ணிட்டா சொல்லுங்க? உதறி போட்டுட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உதறி போடுங்க, உதறி போடுங்க, உதறி போடுங்க. கவனத்தை அதன் மேல செலுத்தாதீங்க. கையை தட்டி நல்லா கத்தனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.
நீ அதில் கவனம் செலுத்தினா முடிஞ்சிச்சு வாழ்க்கை. எதிர்காலம் முடிந்து விட்டது, வெற்றி முடிந்து விட்டது, உயர்வு முடிந்து விட்டது, அதிலேயே இருந்து விடுவீர்கள். உதறிட்டு போறாரு, அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், கவனம் எங்கே? ஃபோக்கஸ். பேதுரு கவனிங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வர்றதுக்கு நீர் எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். இயேசுவை பார்த்து சொல்றான். எங்க நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான், தரையில் நடக்கிற மாதிரி தண்ணியில் நடந்துகிட்டு இருக்கிறான். கண்ணு பார்வை இயேசு இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் திரும்பி, காற்று எது பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்று பலமாய் இருக்கிறதை அப்படின்னு அர்த்தம். இயேசுவை பார்த்து சொல்றான், நீரா இருந்தா நான் நடந்து வர செய்யும். இயேசுவை பார்த்தா நட, சூப்பராக கடல் மேலே தண்ணியில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். இப்போ பார்வை எங்கே போயிடுச்சு? காற்று மேலே, கடல் மேலே போயிடுச்சு. வசனம் சொல்லுது, மூழ்கி போக ஆரம்பிச்சிட்டான். உங்கள் ஃபோக்கஸ் எங்கே போதோ அதுக்கு தான் நீங்கள் வலிமையை கொடுக்குறீங்க. ஆமாம். அதனால தாவீது சொல்லும்போது சொல்வார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன். யார யார பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை முன்னாடி வைங்க. உங்க கவனம், உங்க பார்வை ஆண்டவர் மேல மட்டும் இருக்கட்டும். கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை சோதிக்கிறதுக்கு பிசாசு போறான். இயேசு என்ன சொன்னாரு? ஆமாப்பா, நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு தான், உனக்கு நான் பதில் சொல்லிட்டு போறேன் நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவ்வளவுதான். அப்பமாக்கு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையினால பிழைப்பான், மேல இருந்து குதியும். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்றபடி செய்யறதுக்கு நான் இங்க வரல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, அவனுடைய எந்த வார்த்தைக்கும் அவனுடைய எந்த எண்ணத்துக்கும் வலிமை இயேசு கொடுக்கவே கிடையாது. கையை தட்டி தான் நல்லா கத்திர மயப்படுத்தணும். நல்லதான் கையை தட்டுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் உங்களை பார்த்து அழகா இருக்க, திருப்பி பார்த்து பக்கத்தில் பார்த்து நீ நல்லாவே இல்லை, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதா? இது எதுக்குமே வலிமை கொடுத்துடாதீங்க. இதுக்கு வலிமை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா? எப்படி சொல்ல நான் ஸ்தோத்திரம், ஐ ஹேவ் டு ட்ரெஸ் வெல். பவர் கொடுக்குறீங்க, அதுக்கு பவரை கொடுக்காதீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாரம் எப்படியாவது கடன் வாங்கியாவது, சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை வீட்டையாவ நசுக்கி பிழிஞ்சு, வீட்டையாவெல்லாம் புளியலைங்க, மொத்தமே என்கிட்ட தாங்க இருக்குது, அவருக்கே நான் தான் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்றீங்களா? சப்ளை செயினே இங்கிருந்து தான் போகுது. நான் சொல்கிறேன், நல்லா உடுத்துங்க, நல்லா வாழுங்க. ஆனால் உங்கள் ஃபோக்கஸ் அதில் போயிடுச்சுன்னா அது லைஃப் கிடையாது. கையை தட்டி நல்லா கத்திரமயப்படுத்துங்கள. அதுக்கு 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 வலிமை கொடுத்துட்றீங்க, அதுக்கு வலிமை கொடுத்துட்றீங்க. பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். எப்படி சொல்லுவேன் நான், எப்படியாவது கடன் வாங்கியாவது எங்கே போகணும்? எங்கே போகணும்? ஒரு தடவையாவது எந்த பூமிக்கு போயிட்டு வந்துடணும்? புனித பூமிக்கு கண்டிப்பாக போய் காலை வச்சுட்டு வந்துடணும். எதுக்கு? சாகிறதுக்கு முன்னாடி இயேசு பிறந்த இடத்துல என் காலை என்ன செய்யணும்? என்ன நோக்கம்னு தெரியல. இந்த நோக்கம் ரொம்ப சரியான நோக்கம் நான் சொல்லவே மாட்டேன். எந்த நோக்கம்னா, அவர் பிறந்த இடத்துல போய் உன் காலை வைக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் எனக்குள்ள பிறந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வெற்றி. கையை தட்டி நல்லா கத்திரமாய்ப்படுத்த பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்களேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
உன் ஃபோக்கஸ் எதுக்கு நேரா போகுது இன்னைக்கு? அதுக்கு வலிமையை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நான் நம்புறேன், நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை செழிப்பாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் தந்து நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்மை பெருக செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் கவனம், பார்வை எல்லாம் எங்கே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, என் மேலே மட்டும் இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் உனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறவராக இருக்கிறேன். கையை தட்டி நல்லா கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம். நான் எப்படி சொல்லுவேன்? பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க. நல்லதாக சொன்னாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லதாக சொன்னாலும் நம்ப வேண்டாம், கெட்டதாக சொன்னாலும் நம்ப வேண்டாம். எதை நம்பினாலும் அதுக்கு நீங்கள் வலிமையை கொடுக்குறீங்க. ரொம்ப பயங்கரங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று, ஆமாம் நீ சொல்கிற மாதிரி நான் அப்படி தான் அப்படின்ட்டு அதுக்கு பவரை கொடுத்துட்டீங்க. இதை நீங்கள் சீக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்து உங்கள் லைஃபே அப்படி போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்ரூவல் சீக்கிங்கா, இப்படி தமிழில் சொல்ல எப்படி சொல்கிறது, அங்கீகாரம் தேடுற ஆளா நீங்களே முடிச்சிட்டீங்க. இருக்காதீங்க. இவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், இவருடைய பார்வையில் நீ எவருடைய பார்வையிலையும் எப்படி இருக்க வேண்டாம். அவருடைய பார்வையில் சரியாக வாழ்ந்தேன்னா இந்த பார்வை எதுவுமே பிரச்சனையாகவே இருக்காது. கையை தட்டி நல்லா கத்திர மையப்படுத்துங்க. காற்று என்னவாக இருக்கிறதை கண்டு பலமாக இருக்கிறதை கண்டு. அதனால தான் ஆபிரகாமை குறித்து பேசும்போது சொல்லுவேன், தன் வயசானதையும், தன் சரளுடைய கற்பம் செத்து போனதையும், தனக்கு வயசானதையும் அதை குறித்து என்ன செய்யாது இருந்தான், எண்ணாதிருந்தான். ஏன்னா அதுக்கு ஃபோக்கஸை கொடுத்துட்டோம்னா அதுக்கு பவரை கொடுத்துட்றோம். எத்தனை பேர் நம்புறீங்க இதுக்கப்புறமும் நான் நல்லா வாழ முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இதுக்கப்புறமும் நான் ஆரோக்கியமாக வாழ முடியும், இதுக்கப்புறமும் நான் சுகமாக வாழ முடியும், இதுக்கப்புறமும் நான் செல்வத்தோடு வாழ முடியும், இதுக்கப்புறமும் நான் சமாதானத்தோடு வாழ முடியும், இதுக்கப்புறமும் என் எல்லா எல்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க முடியும். கையை தட்டி நல்லா கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐ பிளஸ் யூ ஆல். உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமை இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. இதற்கு பின்பு, அதற்கு பைபிளில் நிறைய இந்த வார்த்தை இருக்குது, அடிக்கடி சொல்லுவோம் அந்த வார்த்தை. அதற்கு பின்பு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அப்படின்னு அர்த்தம். பெரிய பிரளயங்க, ஆனால் அதுக்கப்புறம் அற்புதமான ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதை காலையில் உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கவனம், உங்கள் பார்வை, உங்கள் நோக்கம் எதன் மீது இருக்கிறது? பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பிரச்சனை ஓயாது. பிரச்சனையின் மத்தியிலே அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிற தேவன் மீது உங்கள் கவனம் திரும்புவதாக இந்த காலை நேரத்தில் எழுப்பி இருப்போமாம். கரங்களை மனது நேரே உயர்த்தி, எவ்ரி ஐஸ் க்ளோஸ்ட், எவ்ரி ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப். ஹல்லேலூயா. நல்ல கண்களும் இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்கள் உள்ளங்களை திறந்து, ஹல்லேலூயா ஜீசஸ் ரீகாபாரா ராம சந்தோலோ ரோபோ. ஆமென். நல்ல வாய்களை திறந்து, உள்ளங்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஜீசஸ் ரீகாபாரா தலா ராமா மாமா சந்தோலோ ரோபோ. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும், ஓ பிரைஸ் தி லார்ட். Amen, 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 amen. I know a person, ஒருத்தங்களை எனக்கு தெரியும். She's almost 50 plus 55 அந்த மாதிரி ஒரு ஏஜ். இப்போ above 50 plus தான்.
திருமண வாழ்க்கையை துவங்கின போது சொல்லப்பட்ட ஒரு தவறான வார்த்தை அதுக்கு வலிமையை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கைய விரக்தியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சம்திங் இஸ் டார்மெண்டிங், ஐ ஆம் பொசஸ்டு, எனக்கு அது நடக்குது, எனக்கு இது நடக்குது, எனக்கு அப்படியே ஆயிட்டு இருக்கு, இப்படி ஆகிட்டே இருக்குது. நான் சபையில் இருக்கிற எல்லாரையுமே மனதிலே ஆற்றல் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். உள்ள ஸ்ட்ராங்கா நீங்க மாறணும். உள்ள நீங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்கன்னா வெளியில எத்தனை வந்தாலும் சரி அத்தனையும் ஜெயிச்சு 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 மேற்கொண்டு நீங்கள் நிற்பீர்கள். கரங்களை தட்டி நல்லா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. வெளியில என்ன நடந்தாலும் சரி, வெளியில என்ன நடந்தாலும் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? உள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ஃபோக்கஸ் ஒரே காரியத்துக்கு நேரம். இனி என் கவனம் தீமையானதுக்கு நேரம் போக போகிறது இல்ல. கரங்களை உயர்த்தி எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். கவனம் இங்க இருக்குதா? இருக்கிறீங்களா? கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், கைகள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். வாய்களை திறந்து I want every one of you to praise God. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய தவறான காரியத்திற்கு கவனத்தை செலுத்தி 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 என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நான் எங்கேயோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை, எங்கேயோ போயிருக்க வேண்டிய குடும்பம், எங்கேயோ போயிருக்க வேண்டிய எதிர்காலம், எங்கேயோ போயிருக்க வேண்டிய உங்க நல்ல வாழ்க்கை இன்னைக்கு கவனம் திசை திரும்பி, கவனம் மாறி, கவனம் சரியா இல்லாததுனால praise the Lord நான் சொல்லுவேன், ஆமென், தேவையில்லாத காரியத்தின் மேல கவனத்தை செலுத்தினதுனால அதுக்கு வலிமையை கொடுத்து அதுல அது என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இடம் கொடுத்துட்டேன். இன்னொரு பையன் எனக்கு தெரியும், நல்ல நிறைய படிச்சிருக்கிறான், ஏகப்பட்ட படிப்பு. அவங்க இங்கதான் இருக்கிறாங்க, பட் அவங்க சாத்திப்பட்ட பக்கம் தான், அந்த பக்கம் உள்ளவங்க தான். நிறைய படிச்சிருக்கிறான், ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறான். வெளியிலாம் கூட போய் வேலை எல்லாம் பார்த்துற, சாஃப்ட்வேர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையன். ஆனா வேலை செஞ்ச இடத்துல எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஏதோ ஒன்ன சொல்லிட்டாங்க, இப்படிதான் இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படின்னு சொன்னது அந்த வார்த்தை அவன் காதுல போய் அதை அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சு, அதை அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சு, அதை அப்படியே மைண்ட்ல அதுக்கு வலிமையை கொடுத்து 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 எந்த வேலைக்கும் போகல. இன்னைக்கு வீட்டுல சும்மா இருக்கிறான். என்னன்னா தாட் லைஃப்ல நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிடும். வலது கரத்தை உயர்த்தி எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். உள்ளங்களை திறந்து எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். உன்னை தோற்று போனவன் உலகம் சொல்லுதா, ஏமாந்தவன் சொல்லுதா, நஷ்டம் அடைந்தவன் சொல்லுதா, அல்லது என்ன காரியத்தை வாழ தெரியாதவா, குடும்பத்தை நடத்த தெரியாதவன், என்ன சொல்ற, நிறைய சொல்லலாம். Praise the Lord. Amen.
உங்களை என்னெல்லாம் இந்த உலகம் சொல்லுது. தோத்திரம், பிள்ளைகளை வளர்க்க தெரியல, ஒழுங்கா சம்பாத்தியத்தை கையாள தெரியல, ஆமென், இப்படி இல்லை, அது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி எதை குறித்த வார்த்தைகள் உங்களை பார்த்து பேசப்பட்டாலும் அது எதற்கும் வலிமை கொடுக்காமல் ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். ஆமென், என் தேவனுக்கு மொத்தமான வலிமையை கொடுக்க போகிறேன். Praise the Lord. Amen. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் அதை தடை பண்ண முடியவே முடியாது. யார் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்களை உயர்த்த நினைக்கும் போது, அவர் உங்க பேரை பெருமைப்படுத்த நினைக்கும் போது, அவர் உங்களை ஸ்தோத்திரம் தலையில நிமிர்ந்து வாழ வைக்க நினைக்கும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் எதையும் செய்ய முடியவே முடியாது. கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவனை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? சேர்ந்து அந்த பல்லவியை சேர்ந்து பாடலாமா? நல்ல கையை தட்டி சந்தோஷமா நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. நல்ல கையை தட்டி சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. அந்த வார்த்தையை நடக்கும். என்னை ஆசீர்வதிக்க அவர் நினைக்கும் பொழுது என்னை தடுப்பவர் யார்? Jesus. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. சொல்லுங்க. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் கர்த்தர் செய்ய நினைத்தது. நல்ல கையை தட்டி சந்தோஷமா என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, முடியும் என்றாரே. நான் மனம் திறந்த போது இடங்கள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. நான் உனக்கு யோகம் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. நான் உனக்கு யோகம் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அவர் செய்ய நினைத்தது நிச்சயமா நிச்சயமா நடக்கும். அவர் செய்ய நினைச்சது ஒரு காலமோ எந்த நிமிஷம் எந்த நேரத்திலையும் அது தடைப்பட்டு போக போகிறது கிடையாது. பக்கத்தில் குடும்பமாக இருந்தீங்கன்னா மனைவி பிள்ளைங்க எனது பக்கத்தில் வேறு யாராவது ஆண்கள் இருந்தால் ஆண்கள்லாம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் இப்படி தோளில் கையை போட்டு சொல்லுங்கள், பயப்படாது. அவங்க பிள்ளைகளாக இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள். என்ன பண்ண பாஸ்டர் அதெல்லாம் செய்ய மாட்டோம், சர்ச்சு இது நாங்கள் அதெல்லாம் எப்படி பக்கத்தில் போய் கையை சொல்லுங்க, பயப்படாத. நான் இப்படி பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு, பயப்படாத. என்னைய பார்த்து பயப்படாதன்றியா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான். தைரியமா இருங்க, நிச்சயம் நடக்கும்.
எல்லாம் மாறும். கவனத்தை சொல்ல, கவனத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா. விசுவாசிக்கிறீங்கன்னா தலைக்கு மேல கையை தட்டி கத்திரமாயப்படுத்துங்க. லைஃப் ஸ்மூத்தாக வாழுங்க. எளிமையாக வாழலாம், சுலபமாய் வாழலாம், வெற்றியாய் வாழலாம். அதுக்குரிய வழியை தான் இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்கிட்ட வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னதான்? ஃப்ரீ தான், ரிலாக்ஸ்டு தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரே அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என்கிட்ட வந்துட்டியா ஃப்ரீயாக அப்படியே அமைதியாரு. என்ன நடந்தாலும் கோத்திரம் அசையாத பர்வதம் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நில்லு. உன்னை ஒருத்தர் அசைக்க முடியாது. உன் தலையில் இருக்கிற முடி முதற்கொண்டு என் அனுமதி இல்லாமல் விழ முடியாது. கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் கால்கள் எல்லாம் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இங்கே பலன் அடைஞ்சிடும், எது பலன் அடைஞ்சிரும்? இங்கே பலன் அடைஞ்சு எது பலன் அடைஞ்சிரும்? சரீரம் பலன் அடைஞ்சிரும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸோ லைஃபை இப்படி பாருங்க. என் கவனம், என் பார்வை, என் நோக்கம் முழுவதும் ஆண்டவர் பக்கம் போக போகிறது. இனி எந்த பிரச்சனை பக்கமோ, எந்த மனுஷன் பக்கமோ, எந்த ஆட்கள் பக்கமோ நான் திரும்ப போகிறதே கிடையாது. சர்ச் அப்படி பாருங்க. உள்ள வந்தீங்களா? அவரை பாருங்க. உள்ள காதில் கேட்கறதெல்லாம் எதை மட்டும்தான் கேட்கணும்? அவரை மட்டும்தான் கேட்கணும். அவரை குறித்து மட்டும்தான் கேட்கணும். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட நாளாய் உங்களுக்கு மாறட்டும். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உங்களை ஆசீர்வதித்து நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலேயும் கவனம், பார்வை, நோக்கம், எண்ணம் எல்லாம் மீது இருக்கட்டும். ஒருவரையே பார்க்கட்டும். தூசியை போன்று துடைத்து போடப்பட வேண்டியவைகளை, உதறி போடப்பட வேண்டியவைகளை, எப்படி பவுல் அதை உதறி போட்டுட்டு போனார், எப்படி சொந்த ஊரில் இயேசுவை அவங்க ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை, அந்த இடத்த விட்டு எப்படி நீ நகர்ந்து சென்றீரோ அதே போல் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தீர். ஒரு பட்டத்தில் நுழையும் போது யாராவது உன்னை ஏற்றுக்கிறாட்டா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அந்த தூசியை முதற்கொண்டு தட்டிட்டு அவன் நீ போன்னு சொன்னது போல இவங்க இந்த இடத்துல எந்த பிரச்சனைக்கும், எந்த தீமைக்கும், எந்த எதிரான காரியங்களுக்கும், எந்த எதிரான மனுஷங்களுக்கும் தங்கள் கவனத்தை திருப்பதபடிக்கு அவைகளை உதறி போட்டுவிட்டு பார்வை முழுவதும் மீது மட்டுமே இருப்பதற்கு நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. எந்த மனுஷனுடைய வார்த்தையும், எந்த எதிரான ஆட்களுடைய எண்ணங்களும் இவங்க வாழ்க்கையில் நிறைவேறவே முடியாது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். விதைத்த விதைகள் பெரிய அறுவடையை அவங்க லைஃப்ல கொண்டு வரட்டும். அவங்கள பிளஸ் பண்ணுகிற ஆமென் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள் உங்க வாழ்க்கையில் உண்டாகட்டும். பெரும் காரியங்களை நீங்க செய்திருங்க. இந்த வாரம் முழுவதும் தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, தேவ சமூகம் கூட இருக்கட்டும். நன்மையால் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.